இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களை தான் அதிரடியாக இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வாங்க பார்க்கலாம். 2026 3வது மாதமான மார்ச் மாதமானது நடந்துட்டுருக்கு. இந்த மார்ச் மாதம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே நிறைய விஷயங்கள் நடக்குது. இப்போ கூட மார்ச்சில் சமீபத்தில் ஒரு முக்கியமான விஷயமானது நடந்தது. அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நடக்காத இனி பல விஷயங்கள் நடக்க இருக்கு. அதற்கு காரணம் நடந்த அந்த கிரக மாற்றம் தான். ஸோ சமீபத்தில் நடந்த கிரக பயிற்சி என்ன, அதனால் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் துலாம் ராசிக்காரங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த வீடியோ துலாம் ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ துலாம் ராசிக்காரங்க வீடியோ பார்க்குறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஃபஸ்ட்டு என்ன கிரக பயிற்சி நடந்ததுங்கிறத சொல்லிடுறேன். ஸோ இப்போ என்ன கிரக பயிற்சி நடந்ததுன்னா, சனி பகவான் இருக்கிறார்ல, அவர் தான் பயிற்சி ஆயிருக்கிறாரு. இருக்கிறதிலே வலுவான கிரகமாகவும் மெதுவாக நகரக்கூடிய கிரகமாகவும் திகழ்பவர் சனி பகவான். சனியை போல கொடுக்கவும் முடியாது, சனியை போல கெடுக்கவும் முடியாது. சனி நினைச்சாருன்னா ஒருவருடைய வாழ்க்கையை என்ன வேணாலும் செய்ய முடியும். அப்பேற்பட்ட பவர் சனிக்கு இருக்கு. சனியை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அதை கண்டிப்பாக கொடுத்தே தீர்வார். அதுல இருந்து யாராலையுமே தப்ப முடியாது. அதனால தான் ஜோதிடத்து மேலே பெருசாக நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு கூட சனி பயிற்சினாவே ஒரு பயம் வந்துடும். இப்போ சனி பயிற்சி நடந்திருக்கு. இதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இனி தலையெழுத்து மாறும். அதில் துலாம் ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். துலாம் ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ முதல்ல சனி பயிற்சி எப்படி நடந்தது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லிடுறேன். ஏன்னா சனி பயிற்சி நடந்ததுடைய இதன்படி பொருளாதாரத்தில் புதிய மாற்றம் உருவாக இருப்பதாக பல தாள்கள் வெளியாயிருக்கு. அதனால முதல்ல சனி பயிற்சி என்ன மாற்றம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கான பலனை டீட்டெயிலாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். தர்மத்தின் வழியில நடப்பவர்களுக்கு சனி பகவான் எப்போதும் நன்மைகளை வாழ்வியல் அனுபவங்கள் மூலம் அள்ளி கொடுக்கக்கூடிய வள்ளலாக விளங்குகிறார். அதனால சனி எப்பயுமே ரொம்ப பெரிய கிரகமாக பார்க்கப்படுது. ஒழுக்கத்தையும் தர்மத்தையும் நிலைநாட்டக்கூடிய ஈஸ்வரம் பட்டம் பெற்ற ஒரே கிரகமாக சனி பகவான் விளங்குறாரு. அப்பேற்பட்ட சனி பகவான் வாக்கிய பஞ்சாங்கப்படி நடப்பு தமிழ் விஸ்வாச வருடம் மாசி 22ஆம் நாள் 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வளர்பிறை திருதியை திதியில சதம் நட்சத்திரத்துல விருத்தி நித்திய நமயோகத்துல பத்திரை காரணத்துல காலை 8:31 அளவுல கும்பம் ராசியிலிருந்து மீனம் ராசிக்கு சூப்பரா பயிற்சி அடைந்துட்டாரு. ஆக்சுவலி நவகிரகங்களுடைய சஞ்சாரத்திலேயே மந்தமான கிரகமாகவும் கர்ம வினைகளுடைய பல பலன்களை பாரபட்சமின்றி வழங்கக்கூடிய நீதிபதியாகவும் விளங்குபவர் சனி பகவான். அவர் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சி அடைய 2.5 ஆண்டுகள், அதாவது சுமார் 30 மாதங்கள் ஆகிறது. மனித வாழ்வில் மிகப்பெரிய மாற்றங்கள் தரக்கூடிய சனி பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் வெவ்வேறு பலன்கள் அளித்தாலும் தர்மத்தின் வழியில் நடப்பவர்களுக்கு அவர் எப்போதுமே நன்மைகளை வாழ்வியல் அனுபவங்கள் மூலம் அள்ளி கொடுக்கக்கூடிய வள்ளலாக விளங்குகிறார். அதனாலேயே இந்த சனி பயிற்சியில் புதிய மாற்றங்கள் ஏற்படும். மீனம் ராசி என்பது காலபுருஷ தத்துவப்படி மோட்சம், அயனசயன போகம் மற்றும் ஆன்மீக பயணங்களை குறிக்கக்கூடிய இடமாகும். அங்கு சனி பகவான் அமர்வது உலக அளவில் மனிதர்களுடைய சுய விழிப்புணர்வுகளையும் தர்மத்தின் மீதான நம்பிக்கையோ அதிகரிக்க செய்யும். ஆன்மீக மற்றும் ரகசியங்களுடைய இருப்பிடமான மீனத்துல சனி அமர்வதால் அரசியல் மற்றும் அறிவியல் மறைவாக இருந்த பல புதிய உண்மைகளை வெளிச்சத்துக்கு சனி கொண்டு வருவார். ஆக்சுவலி இந்த சனி பயிற்சி காரணமாக உலக பொருளாதாரத்துல பல புதிய மாற்றங்கள் உருவாகும். மருத்துவத்துறையில முன்னேற்பதும் இல்லாத அளவுக்கு பல புரட்சிகரமான முன்னேற்றங்கள் ஏற்படும். நீர் ராசியான மீனத்துல சனி அமர்வதால் இயற்கை சீற்றங்கள், கடல் சார்ந்த பகுதிகளில் எதிர்பாராத நிலவியல் மாற்றங்கள் மற்றும் மலைப்பகுதிகளில் நிலை சரிவுகள் இந்த மாதிரி கூட ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் விழிப்புணர்வு வேண்டும். அப்புறம் மருத்துவத்துறையில் புற்றுநோய் மற்றும் தொற்று நோய்களுக்கான புதிய மருந்துகள் கண்டறியப்படும். உலக பொருளாதாரம் 2026 ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு ஒரு புதிய வேகமானது பெறும். இந்தியாவுடைய பெருமை உலக அரங்கில் உயரும். மக்களிடையே ஆன்மீக விழிப்புணர்வு அதிகரித்து தர்ம ஸ்தாபனங்கள் தோன்றும். நீர்நிலைகள் உள்ள பகுதிகளில் மட்டும் விபத்துக்கள், கடல் கொந்தளிப்பு ஏற்படும். ஸோ கவனமாக இருக்கணும். இந்த சனி பயிற்சிக்குரிய பொது பரிகாரங்களாக
ஆதரவற்ற முதியவர்களுக்கு உதவுவது, ஏழை மாணவர்களுடைய கல்விக்கு உதவுவது, திருநள்ளாறு, திருக்கொள்ளிக்காடு, குச்சனூர் போன்ற சனீஸ்வர தலங்களுக்கு ஒரு முறை சென்று வருவது நல்லது. சனி பகவான் ஒருவருடைய கர்மாவின் பிரதிபலிப்பாக செயல்படுவார் என்பதால் தூய மனதோடு மற்றவர்களுக்கு பிரதிபலன் பாராமல் உதவி செய்வது சிறந்த பரிகாரமாகும். அதனால தர்மம் மூலம் கர்மம் விலகும் என்பது குறிப்பிடப்படுது. இதுதான் பொதுவாக சனி பயிற்சி நடந்ததுடைய பலன்கள். ஸோ இந்த சனி பயிற்சியில் 12 ராசிக்காரங்களுக்குமே நடக்காத பல விஷயங்கள் நடக்க இருக்கு. அதனால அந்தந்த ராசிக்காரங்க அவங்கவுங்க ராசிக்கு சனி பயிற்சி பலனை தெரிஞ்சு பலன் பெறணும். இப்போ சனி பயிற்சி பலனை துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். துலாம் ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கான சனி பயிற்சி பலனை தெரிஞ்சுக்குங்க. துலாம் ராசி நேர்களே, இந்த சனிப்பயிற்சி ஒரு பொற்காலத்தின் தொடக்கமாக உங்களுக்கு இருக்க போகுது என்று சொல்லலாம். அதுதான் மிகையாகாத உண்மை. உங்கள் ராசிக்கு யோக கரகமான சனி பகவான் இப்போது 6ஆம் இடமான ருணரேக சஸ்திரஸ்தானத்திற்கோ உபஜதஸ்தானத்திற்கோ வருகிறார். இது ருண விமோசன சனி என்று ஜோதிட ரீதியாக குறிப்பிடப்படுது. அதாவது கடன், நோய் ஆகியவை தீரும் என அர்த்தம். 6வது இடத்துல சனி அமரும் போது உங்க எதிரிகள் உங்களுக்கு பணியக்கூடிய நிலை ஏற்படும். அதோடு நீண்ட நாட்களாக உங்களை வாட்டி வதைத்த கடன் பிரச்சனைகள்ல இருந்து முழுமையாக விடுதலை கிடைக்கும். எல்லாத்துக்கும் மேல ஆரோக்கியத்துல நிலவி வந்த மந்தநிலை மாறி உடல்ல ஒரு வகை தெம்பானது அதிகரிக்கும். வழக்கு விவகாரங்கள் ஏதாவது இருந்தா உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும். உங்களுடைய தைரியமும் வீரமும் இந்த காலகட்டத்தில் பல மடங்கு உயரும். அதனால இந்த சனி பயிற்சியில் பெருசாக நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அப்புறம் குடும்ப பொருளாதாரத்தில் என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்கிறேன். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் குடிக்கொள்ளும். உறவினர்களிடையே நிலவி வந்த கசப்பு உணர்வுகள் மாறும். பொருளாதார நிலை மிக சிறப்பாக இருக்கும். எதிர்பாராத பணவரவு அல்லது பழைய சொத்துக்கள் விற்பனை மூலம் கணிசமான தொகை கைக்கு சேரும். இதுல குழந்தைகளால் மகிழ்ச்சியும் அவர்களுடைய முன்னேற்றத்தால் பெருமையும் உண்டாகும். புதிய வீடு கட்டக்கூடிய யோகம் அல்லது வீட்டை புதுப்பிக்கக்கூடிய யோகம் உங்க ராசினருக்கு வலுவாக இந்த சனி பயிற்சியில ஏற்படும். இளைய சகோதரர்களோடு உறவு பலப்படும். ஒரு சிலர் சொந்த வீடு கட்டுவதற்கு காலம் கனிந்து இருக்கிறதுனால சொந்த வீடு கட்டக்கூட நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸ் ஆகும். அப்புறம் தொழில் உத்தியோகத்துல உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. தொழில் மற்றும் பணியிடத்துல உங்க ஆதிக்கமானது அதிகரிக்கும். பணியிடத்துல உங்க பேச்சுக்கு மதிப்பு இருக்கும். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு ஆகியவை தடையின்றி கிடைக்கும். தொழில புதிய யுக்திகளை கையாண்டு பெரும் லாபமானது இந்த சனி பயிற்சியில ஈட்ட முடியும். போட்டியாளர்களை முறியடித்து முன்னேறுவதற்கு வாய்ப்பு கிடைக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல சம்பளத்தோடு கூடிய புதிய வேலை அமையும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளால் உற்சாகம் அடைவீங்க. வெளிநாட்டு தொடர்புகள் மூலம் தொழில லாபமானது பெருகும். அந்த மாதிரி பல அதிர்ஷ்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏற்படும். அப்புறம் கலை கல்வியில உங்களுக்கு சனி பயிற்சியில என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்றேன். கல்வி மற்றும் கலைத்துறையில் மாணவர்கள் முதலிடம் பிடிப்பீங்க. குறிப்பா விளையாட்டு துறையில இருப்பவர்களுக்கு பதக்கங்கள் மற்றும் விருதுகள் கிடைக்கும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பொற்காலம் என்று சொல்லலாம். மிக சிறந்த வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அதுக்காக நீங்க எதிர்பார்க்காத வகையில உங்களுடைய படைப்பாற்றல் வெகுவாக பாராட்டப்படும் அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைத்தீங்கன்னா அதுவும் உண்டாகும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு மக்களுடைய ஆதரவு பெருகும். சினிமா, இசை போன்ற கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய உச்சங்களை தொட வாய்ப்பு அமையும். மொத்தத்துல புதிய உச்சங்கள் தொட வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு சனி பயிற்சி பலன்கள் இதுதான். சனி பிரதி பரிகாரம் சிலது இருக்கு. துலாம் ராசினர் சனிக்கிழமைகள்ல கால பைரவரை வழிபாடு செய்வது மிக சிறந்த பலனை தரும். பைரவருக்கு இழுப்பை என்ற தீபம் ஏற்றி வழிபடுவது கடன் மற்றும் நோய்கள்ல இருந்து உங்களை பாதுகாக்கும். அதே போல கருப்பு நாய்களுக்கு இரவுல உணவிடுவது நல்லது. வாழ்வியல் ரீதியாக மற்றவர்களை துச்சமாக நினைக்காம பணிவோடு நடந்து கொள்வது சனியின் அருளை நிலைக்க செய்யும். சனிக்கிழமைகள்ல கருப்பு உளுந்து தானம் செய்வது, அன்னதானம் வழங்குவது சிறப்பான பலன்களை கொடுக்கும். தினசரி வீட்டில் மங்கள இசையை ஒழிக்க செய்வதால் நன்மைகள் பல உண்டாகும். அதனால அதெல்லாம் செய்யுங்க. ஸோ சனி பயிற்சி பலனா இதுதான் பரிகாரமாக உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ சொல்லப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. இந்த சனி பயிற்சி பலனை நீங்கள் பார்த்து பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் துலாம் ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இதை பார்த்து இது தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும்.
இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிஞ்சு பயன்பெறலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.